மகாமுனிவரான வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்போதுமே பிடிக்காது. ஒருமுறை இந்திர சபையில் அவர்களிடையே பெரிய விவாதம் ஏற்பட்டது. உலகத்தில் உள்ள மனிதர்களில் சத்தியம் தவறாதவர் யாருமே இல்லை. எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் சத்தியம் தவறியவர்களாகவே இருக்கிறார்கள் என வாதிட்டனர். இந்த கருத்தை வசிஷ்டர் ஏற்க கொள்ளவில்லை. தன்னுடைய சிஷியனான அரிச்சந்திரன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சத்தியவான் என்று அவர் வாதிட்டார். இதை சோதித்து பார்க்க வேண்டும் என விஸ்வாமித்திரர் கூறினார். இதன் காரணமாக அரிச்சந்திரனுக்கு பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்டன. தனது மனைவி, குழந்தையை கூட பிறரிடம் விற்க வேண்டிய நிர்பந்தனைக்கு அவன் ஆளான். ஆனால் கடைசி வரை சத்தியம் தவறாமலேயே வாழ்ந்தான். இந்திர சபையில் சபதம் செய்தபடி வசிஷ்டர் தன்னுடைய சபதத்தில் வெற்றி பெற்றார். இதனால் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மீது மேலும் கோபமடைந்தார். வசிஷ்டரை மட்டம் தட்டியே தீருவேனென கங்கணம் கட்டினார். அவரது உள்ளத்தில் பொறாமை தீ எரிந்தது. வசிஷ்டரை தொலைத்து கட்ட ஆபிசார வேள்வி ஒன்றை ஆரம்பித்தார். இந்த வேள்வியின் போது கொடிய மந்திரங்கள் உச்சரிக்கப்படும். சாதாரணமான வேள்விகளில் மங்கள பொருட்களே அக்னியில் ஆகுதி செய்யப்படும். ஆனால் ஆபிசார வேள்வியில் அமங்கல பொருட்கள் ஆகுதி செய்யப்படும். விஸ்வாமித்திரர் அமங்கல பொருட்களை ஆகுதி செய்து வசிஷ்டரின் பர்ணாசாலைக்கு பூதம் சென்றது. அப்போது அங்கு வசிஷ்டர் இல்லை. அவரைப் போலவே உருவம் கொண்ட ஒரு முனிவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் இளவயதுக்காரராக இருந்தார். பூதத்திற்கு குழப்பம் உண்டாகிவிட்டது. தன்னை திசை திருப்பிய வசிஷ்டர் இளமை வடிவம் பூண்டு அங்கு உறங்கிக் கொண்டிருப்பதாக பூதம் கருதியது. அந்த இளம் முனிவரை வசிஷ்டர் என்றே நினைத்தது பூதம். அதனால் கொன்றும் விட்டது. சற்று நேரத்தில் வசிஷ்டர் பர்ணசாலைக்கு திரும்பி வந்தார். அங்கே தன் மகன் இறந்து கிடப்பதை கண்டு ஆத்திரம் கொண்டார். யாரோ அவனை கொன்றிருப்பது தெரிய வந்தது. வசிஷ்டரின் மகனான சத்தி முனிவருக்கு வசிஷ்டரைப் போலவே சாயல் உண்டு. அவரைத்தான் பூதம் கொன்றுவிட்டது. வசிஷ்டருக்கு ஒரே மகன்தான். தனது வம்சம் தழைக்க வழியில்லாமல் போய்விட்டதே என அவர் வருத்தப்பட்டார். அவரை கொன்றது யார் என்றும் அவருக்கு புரியவில்லை. அவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது சக முனிவர்கள் அவரை தேற்றினர். அவரது சோகத்தை தாங்க முடியாத பிரம்மனும் அங்கு வந்தார். நடந்த விஷயத்தை வசிஷ்டரிடம் எடுத்து கூறினார். அவரது வம்சம் அழியாமல் இருக்கும் வகையில் சத்தி முனிவரின் மனைவி கர்ப்பமாக இருப்பதை எடுத்து கூறி அதன் பிறகே வசிஷ்டருக்கு திருப்தி ஏற்பட்டது. தனது மருமகளை அவர் கண் போல பாதுகாத்தார். மருமகளின் வயிற்றில் இருக்கும் கருவிற்கு கேட்கும்படியாக வேத மந்திரங்களை சொல்லி வந்தார். தாயின் வயிற்றிற்குள் இருந்த அந்த குழந்தை வேத மந்திரங்களை கேட்டு கேட்டு பெரும் ஞானம் பெற்றது. ஆண் குழந்தையாக உலகில் அவதரித்தது. அதற்கு பராசரன் என்று பெயரிட்டார். பராசரன் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கினான். வளர்ந்த பிறகு தனது தந்தைக்கு ஏற்பட்ட அநியாயத்தை அறிந்தான். எனவே பூதகணங்களை எல்லாம் கொன்று தீர்ப்பது என்று முடிவு செய்தான். தனது தாத்தாவிடம் விடைபெற்று ஊர் ஊராக சென்று பூதங்களை அழித்தான். அவனது ஒரே நோக்கம் அநியாயமாக கொல்லப்பட்டது தனது தந்தையை உயிர் பிழக்க வைத்து தாயை மீண்டும் சுமங்கலியாக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக உலகம் முழுவதும் சுற்றி அலைந்தான். அவனுக்கு வழி ஏதும் தெரியவில்லை. இறுதியாக சில முனிவர்களை சந்தித்து இறந்தவர்களை உயிர் பிழைக்க வைக்க ஏதாவது வழி இருக்கிறதா என கேட்டான். யாருக்கும் எதுவும் சொல்ல தெரியவில்லை. ஒரு முறை இறந்தவன் திரும்பவும் பூமிக்கு வந்தால் உலகம் தாங்காது என்ற நியதிக்கு உனது தந்தையும் விதிவிலக்கல்ல என்றே எல்லோரும் கூறினர். இறுதியாக அவன் திருவனைக்காவல் என்னும் தலத்திற்கு வந்தான். அந்த கோயிலில் இருக்கும் சிவபெருமானை மனப்பூர்வமாக பூஜித்தான். கண்ணீர் பூக்களால் அர்ச்சனை செய்தான். தனது தந்தை அநியாயமாக கொல்லப்பட்டதால் அவருக்கு மீண்டும் உயிர் தர வேண்டும் என்றும் தனது தாய் விதவையாக இருப்பதை தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் சிவபெருமானிடம் விண்ணப்பித்தான். பொதுவாக கொலை செய்யப்படுபவர்களோ தற்கொலை செய்து கொள்பவர்களோ பூமியில் பேயாக அலைவார்கள் என்றும் அவர்களது ஆத்மா சாந்தி அடையாது என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு. பராசரனின் தந்தை சத்தி முனிவரும் இதே போல பேய் உருவில் அலைந்து கொண்டிருந்தார். பராசரன் செய்த சிவபூஜையின் காரணமாக மீண்டும் தனது உடலை அடைந்து உயிர் பெற்றார். உடனே இவன் அழைத்து கொண்டு தாயிடம் வந்து அவரது கையாலே தாய்க்கு மங்கள பொட்டு வைக்க செய்தான். சக்தி முனிவரும் தன்னை கொன்ற பூத இனத்தை அழிக்க முடிவு செய்தார். திருவனைக்காவில் கோவில் ஒரு பகுதியில் வேள்வி கூடம் அமைத்து மாபெரும் யாகம் ஒன்றை செய்தார்.
அந்த தீயில் உலகிலுள்ள அனைத்து பூதங்கலங்களும் வீழ்ந்து உயிரை விட்டன. அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவரான நிருதி பகவானை மட்டும் சக்தி முனிவரால் அழிக்க முடியவில்லை. ஆனாலும் அவன் வேள்வி தீயினால் மிகவும் துன்பட்டான். அவன் திருவனைக்காவல் ஈஸ்வரை வணங்கி தன்னை காக்கும்படி வேண்டினான். அந்த பூத கணத்தை மட்டும் விட்டுவிடும்படி ஈஸ்வரன் சக்தி முனிவருக்கு உத்தரவிட்டான். அதன்படியே நிருதி காப்பாற்றப்பட்டான். பூதத்தின் மீது கூட இறைவன் பச்சாதாபம் கொண்டதால் இங்குள்ள ஈஸ்வரனுக்கு பச்சாதாபேஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. இறைவன் ஒரு மிகப்பெரிய கருணை கடல். அவரிடம் அன்பையும் கருணையும் பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி, அனைவரிடத்தும் நாம் அன்புடன் இருக்க வேண்டும், அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். நல்லது செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் என்றதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு நல்லதையே செய்யுங்கள், நல்லதே நினைத்துங்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.